ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல ஆட்டு மூளையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சிடணும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் காஞ்ச உடனே சீரகம் போட்டு தாளிச்சிடணும். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம 3 மூளை ஆட்டு மூளை வச்சுருக்கோம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 2 இல்லாட்டி 3 வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஓகே, இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 தக்காளி கொஞ்சம் கொரன்ற மாதிரி இது பண்ணிட்டு இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு தான் நல்லது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிளகாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அதோட மிளகாவோட ஸ்மெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சிருந்ததை திரும்ப ஒரு தடவை லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு அதை எடுத்து அந்த தொக்கில் வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த இதில் போட்டு வச்சிடணும். லைட்டாக அப்படியே அதை கிளறி விடணும். உடையாமல் அதை அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம், திரும்ப ஒரு 5 நிமிஷம் அந்த அது உள்ள உப்பு எல்லாம் சேரணும்ல, அதனால கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்படியே வச்சோம்னா அது ஃபுல்லாக உப்பெல்லாம் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நம்மளோட
ஆட்டு மூளை கிரேவி ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த டிஷ்ல பார்ப்போம். பாய்.